பகுதிக்கு விஜயம் செய்திருக்கக்கூடிய அனுரா அவர்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் அதிரடியாக இருக்கிறது என்கின்ற ஒரு பாராட்டு தான் குவிந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக அவர் இன்றைய விஜயத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய விடயமும் அதன் பின்பு அவர் பேசி இருக்கக்கூடிய பல செய்திகளும் ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கிறது என்றுதான் நாம் இங்கு எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. அரசியல் களத்தில் தவறுகள் செய்யக்கூடியவர்களை விமர்சிப்பதும் நல்லதை செய்யக்கூடியவர்களை பாராட்டுவதும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் என்பதுதான் களம். இன்றைய சூழலில் அனுரா அவர்களுடைய நகர்வுகள் பாராட்டுக்கு உரியதாக அமைந்திருக்கிறது என்பதுதான் நிஜம். இலங்கையில் பல ஜனாதிபதிகள் இருந்திருக்கின்றார்கள். அந்த ஜனாதிபதிகள் தமிழருடைய பகுதிகளுக்கு விஜயம் செய்திருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதியின் அணுகுமுறைகள் எப்படி இருக்கின்றன போன்ற பல விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு வித்தியாசமான மனிதராக அனுரா அவர்கள் தென்பற்றிருக்கிறார் என்பதுதான் நிஜம். இந்த காணொளியில் அதை குறித்த ஒரு தேடலை எடுத்துக்கொண்டு பயணிப்பது சிறப்பாக இருக்கும் என்கின்ற கண்ணோட்டத்தில் அது சார்ந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நான் இந்த காணொளிக்குள் பயணிக்கலாம் என்று நினைக்கின்றேன். எனவே எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் என்று அடிக்கடி குறிப்பிட்டு கொண்டு இருக்கின்றேன். மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன், எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து அடையும். யாழ் பகுதிக்கு அனுரா அவர்கள் விஜயம் செய்கிறார் என்கின்ற செய்தி வந்த பொழுதே எதிர்பார்ப்புகள் கூடியிருந்தன. செம்மணி அந்த மனித புதைகுழி இடத்திற்கு அனுரா அவர்கள் வந்து பார்ப்பாரா என்கின்ற ஒரு கேள்வி எழும்பியிருந்தது. அதுபோல தமிழர்களுடைய பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை எடுத்துக்கொண்டு அதற்கான ஒரு விடிவை தரக்கூடிய களத்தை அனுரா அவர்கள் எடுப்பாரா என்கின்ற கேள்விகளும் பிரதானமாக எழும்பி இருந்தன. இதை குறித்து பலரும் பலவிதமான கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருந்தார்கள். ஆனால் கடற்தொழில் அமைச்சர் அவர்களை சார்ந்தவர்கள் அனுரா அவர்கள் தமிழர்களுக்கான ஒரு நகர்வுகளை எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கான ஒரு களத்தை இந்த விஜயத்தில் கண்டிப்பாக அவருடைய வருகையை வைத்து உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்று அவர்கள் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டிருந்தார்கள். ஏறக்குறைய அதுபோன்ற ஒரு நகர்வுதான் நடந்திருக்கிறது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. முதலில் அனுரா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள். ஒரு ஜனாதிபதி ஒரு திட்டத்தை திறந்து வைக்கிறார் என்கின்ற பொழுது அதற்கு கல்வெட்டு வைத்து யார் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிடுவது வாடிக்கை. இது அரசின் சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டது என்று குறிப்பிடுகின்றார்கள். இதற்கு முன்பு அது தமிழகத்தில் இருந்தாலும் சரி அல்லது இலங்கையிலும் சரி, இதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் ஒரு இடத்தில் தங்களுடைய அதாவது தங்கள் அரசின் சார்பில் உருவாக்கப்படுகின்ற செயல் திட்டங்களை அவர்கள் மக்களுக்கு ஒப்படைக்கக்கூடிய களத்தில் முதலமைச்சர் திறந்து வைத்தார் என்றால் அந்த முதலமைச்சருடைய பெயர் பெரிதாக இருக்கும். அங்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருடைய பெயர் இருக்கும், நாடாளுமன்ற உறுப்பினருடைய பெயர் இருக்கும். இந்த பெயர் போடுகின்ற விடயமே ஒரு பெரிய விளம்பரமாக அங்கு பறைசாற்றப்பட்டு இருக்கும். இதைத்தான் இலங்கையிலும் கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருந்தன. இலங்கையிலிருந்து ஒரு ஜனாதிபதி வந்து ஒரு இடத்தில் ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் என்றால் ரணில் விக்ரமசிங்கே தொடங்கி வைத்தால் இந்த திட்டத்தை ரணில் விக்ரமசிங்கே தொடங்கி வைத்தார், ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கும். முதலாக இலங்கை அரசியல் களத்தில் ஒரு மாற்று சிந்தனையை பதிவிட்டிருக்கிறார் அனுரா என்பதுதான் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய ஒரு பதிவு. அனுரா அவர்கள் தொடங்கி வைத்த திட்டத்தில் அங்கு நிறுவப்பட்டிருந்த அந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்கள், ஜனாதிபதியால் இது திறந்து வைக்கப்படுகின்றது. மக்களுடைய வரிப்பணத்தில் மக்களுக்காக இந்த செயல் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இந்த செயல் திட்டத்தை ஜனாதிபதி திறந்து வைத்திருக்கிறார் என்ற பதிவுதான் அங்கு இருக்கிறது. அனுரா திறந்து வைத்தார் என்றோ அல்லது அனுரா அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்கள் அதற்கான களங்களை அமைத்தார்கள் என்றோ எந்த விதமான விளம்பரமும் அதிலே செய்யப்படவில்லை. இது இளைய சமுதாயத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது என்றுதான் பலரும் கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள். அதுபோல சமீப காலங்களாக பேசப்படும் பொருளாக மாறியிருப்பது கச்சத்தீவு. கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய
பல கட்சிகள் தொடர்ச்சியாக கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருக்கின்றன. ஆனால் கச்சத்தீவை யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடிய எண்ணம் இலங்கைக்கு இல்லை என்பதை அனுரா அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்பதை இன்றைய அவருடைய பேச்சிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இன்று அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்துகளில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். இங்கு இருக்கக்கூடிய தீவு அல்லது சிறிய இடங்கள் எதுவாக இருந்தாலும் இலங்கையை சம்பந்தப்பட்ட எந்த இடத்தையும் விட்டு கொடுக்க போவதில்லை என்கின்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருக்கின்றார். அதன் உட்பொருள் ஒன்றுதான், கச்சத்தீவை எச்சூழலிலும் நாங்கள் விட்டு கொடுக்க போவதில்லை என்கின்ற ஒரு செய்திதான். நாம் அதை முன்னெடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. அதுபோல தமிழர்களை பொறுத்தமட்டில் நெடுங்கால பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது என்ன பிரச்சனை என்றால், தமிழர்களுடைய காணிகள் பறிக்கப்படுகின்றன. 2009ஆம் ஆண்டு இறுதிக்கட்ட போர் நடைபெற்றதற்கு பின்பாக இலங்கை இராணுவம் தமிழர்களுடைய பகுதியில் காலூன்றி நிற்க வேண்டும் என்கின்ற அதாவது ஒரு அடையாளத்திற்காக தமிழர்களுடைய காணிகள் இராணுவத்திற்காக பறிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து தமிழர்கள் பெருவாரியான போராட்டங்களை நடத்தினார்கள், கொதித்தார்கள், கொந்தளித்தார்கள். போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருந்தது. அரசியல் கட்சிகள் அதற்கு ஆதரவு கொடுத்தன, சமூக அமைப்புகள் ஆதரவு கொடுத்தன. மக்களுடைய பிரச்சனைகளாக இவைகள் பார்க்கப்பட்ட பொழுதிலும் அதற்கான விடிவுகள் கிடைக்கவில்லை. ஒவ்வொரு அரசியல் தலைமைகளும் அதை குறித்து பேசும், அதற்கான விடிவு மட்டும் கிடைக்கப்படவில்லை. தொடர்ச்சியாக இராணுவ முகாமுக்காக தமிழர்களுடைய காணிகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய விடயங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தன. அனுரா அவர்கள் தேர்தல் களத்தில் நின்ற பொழுது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். நாங்கள் ஆட்சி பீடத்தில் ஏறிவிட்டால் காணிகள் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய காணிகளை விடுவிப்பதற்கான ஒரு களத்தை நாங்கள் எடுப்போம் என்று அறிவித்திருந்தார். ஏறக்குறைய அவர் ஆட்சி ஏறிய பின்பு சில காணிகள் விடுவிக்கப்பட்டன. 35 வருடமாக மக்கள் செல்லாத சாலைகள் அனுரா ஆட்சியில் மக்கள் செல்லக்கூடிய களத்தை அது கொண்டதாக அமைந்தது. தற்பொழுது அனுரா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியில் இந்த காணிகளை மையப்படுத்திய விடயம் மிக பிரதானமாக எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இராணுவத்திற்காக தமிழ் மக்களிடமிருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காணிகள் அவர்களிடம் திருப்பி ஒப்படைப்பதற்கான களத்தை இந்த அரசு எடுக்கும். அதுவும் கூடிய விரைவில் அதற்கான அறிவிப்புகள் வெளியே வரும். எனவே மக்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய காணிகள் உங்களுக்கே கிடைப்பதற்கான ஒரு களத்தை எங்களுடைய அரசு எடுக்கும் என்று அறிவித்திருக்கின்றார். அனுரா அவர்களுடைய இந்த யாழ் விஜயம் மக்கள் மத்தியிலே ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கிறது என்றுதான் நம்மால் பதிவு செய்ய முடிகின்றது. குறிப்பாக துறைமுகத்தில் மீன்பிடி விடயங்களை மையப்படுத்திய நகர்வுகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய முன்னுரிமை மற்றும் பல விடயங்களுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய முன்னுரிமை, இவைகள் அனைத்துமே அனுரா என்கின்ற அந்த மனிதரை இன்று பேசுபடு பொருளாக மாற்றி இருக்கிறது என்பதுதான் நிஜம். ஆனால் இவைகள் செயல் வடிவம் காணுமா அல்லது இது ஒரு வார்த்தை ஜாலத்தோடு நின்று விடுமா என்கின்ற விடயத்திற்குள் போகின்ற பொழுதுதான் நம் மனதிற்குள் கேள்விகள் எழும்புகின்றன. ஒருவேளை இவைகள் நடைபெற்றால் அது அனுராவிற்கு ஒரு ஆதரவு நிலையை தமிழர் பகுதியில் உருவாக்குவதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமையும் என்பதில் மட்டும் மாற்று கருத்து இல்லை. பெரும்பாலான தமிழர்களை பொறுத்தமட்டில் அனுரா அவர்களுடைய இந்த நகர்வுகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அல்லது அதை இது வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிடுகிறார்கள் என்பதை நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றது. நன்றியுடன் இன்பா.